ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ? தொட்டி கட்ட போகிறோம். எஸ், நாம் வந்து ஒரு பெரிய ஒரு தொட்டி கட்ட போகிறோம். தொட்டியில் ஒரு பாண்டு கட்ட போகிறோம். கோழி பாண்டான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை. கோழி பாண்டு வந்து கட்டலான்னு சொல்லிட்டு ஒரு 2 மாசமாக பிளான் பண்ணி எல்லாம் பண்ணி லாஸ்ட் டைமில் என்னாச்சு, வேறு ஒன்றும் ஆகலை. இந்த கொட்டா வந்து அடித்த காற்றுல, புயல் காற்றுல வந்து பொழந்துக்கிட்டு போயிடுச்சு. இந்த வீட்டுக்கு கீழே பாண்டு கட்ட முடியல, செக்யூரிட்டி பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம மேலே வந்து சேஃபாக கட்டலான்னு மேலே வந்தோம். அப்பயும் வீட்டுக்கு ஏதாச்சும் பிரச்சனையாகும்னு பார்த்தோம். வீட்டுக்கு பிரச்சனை இல்லாத மாதிரி ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணி நம்ம கட்ட பார்த்தோம். ஒரு பிரச்சனை இருந்தது, கொட்டா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கொட்டாவையும் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டிட்டாச்சு. ஆனால் கொட்டாவை கட்டி அன்றைக்கி நைட்டே பார்த்தீங்கன்னா அடித்த மழையில் கொட்டா பொழந்துக்கின்னு போயிடுச்சு. இதுக்கு மேலே இந்த கொட்டாவெலாம் நான் மறுபடியும் கட்டத்துக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் கட்டினா பார்த்தீங்கன்னா ஷெட்டு, பர்மனெண்ட் ஷெட்டே போட்டு தான் நான் இதாக இருந்தாலும் இங்கே தொட்டி கட்டுன்னு முடிவாயிடுச்சு. ஆனாலும் நம்ம கையை கட்டி போட்ட மாதிரி ஆகிடுச்சு. என்னடா பண்ணலாம்னு யோசிக்கும் போது தான் டக்குன்னு ஒரு ஐடியா வந்தது. நம்ம இந்த இடத்தையே ஸ்கிப் பண்ணிவிட்டு ஏன் நம்ம வேறு இடத்துல போய் நம்ம தொட்டி கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நானும் உதயம் ஒன்று வந்துச்சு. இங்கேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இடத்துக்கு போக போகிறோம், வாங்க அங்கே போகலாம். ஸோ அதனால் மன உடைச்சலாகி நம்ம வந்துட்டோம், தொட்டி கட்டாமல் தான் இருக்கும். ஆனால் மகேஷ் வந்து இங்கே வேணான்னு சொன்னால் நான் தான் வந்து இல்லை தொட்டி கட்டி ஆகணும்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் தான் நம்ம தொட்டி கட்ட போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே செம்ம செக்யூரிட்டி இருக்குது, இங்கே சிசிடிவி கேமரா இருக்குது. இந்த இடமே பார்த்தீங்கன்னா ஃபுல் செக்யூரிட்டி, ஃபிஷ்ஷுக்கும் சேஃபு, நமக்கும் சேஃபு, பாண்டுக்கும் சேஃபு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து ஒரு தொட்டி கட்ட போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவிலே பார்த்தீங்கன்னா தொட்டியை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண போகிறோம். கட்டி முடிச்சு உங்ககிட்ட தொட்டியை காட்ட போகிறேன். என்ன கட்டிடலாமா? கட்டிடலாம். நாம் வந்து தொட்டி கட்ட போகிற இடம் பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ இடம் வந்து என்னடா காலில் எவனை கடிக்கிறான், டேய் என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, நான் ஹெல்ப் பண்ண போறியா? கொஞ்சம் நேரம் கம்னுறா. அவனுக்கு வெள்ளாட்டே என்னை கடிக்கிறது தான். இவங்க இது வரைக்கும் என்ன எத்தனை டைம் தெரியுமா கடிச்சிருக்கிறான்? 2 டைம் கடிச்சிருக்கிறான். அதனால நான் 8 ரேபிஸ் வேக்சின் போட்டிருக்கிறேன். சரி, தொட்டி கட்டுற வேலையை பார்ப்போம். இந்த வாழை மரத்தையும் மடுக்கணும். இப்படி வாழை மரத்தை எங்கள் அம்மா அடிப்பாங்களே, வாழை மரத்தை எடுக்காத மாதிரி தொட்டி கட்டலாம்டா. அது எடுத்துதான் இப்போ தாண்டா நல்லா வளர்ந்துட்டு வருது, திட்டுவாங்க. அந்த வாழை மரத்தை எடுத்தேன்னு வச்சுக்கேன், தொட்டி கட்டே ஓட மாட்டாங்க எங்கள் வீட்டில். வாழை மரத்தை எடுக்காமே நம்ம எல்லாத்தையும் பண்ணுவோம். அப்புறமேட்டு கூட அது ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னு சொல்லிடலாம். மரம் பார்த்தீங்கன்னா பட்டுடுச்சு, இது வேஸ்ட்டு இது. ஸோ இந்த மரத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டியே பிடிக்கிட்ட போகிறோம். இந்த இடத்துல தான் தொட்டி கட்ட போகிறோம். இப்படி கட்டிட வேண்டியதான், யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி. வாழை மரத்தை எடுக்க வேணாண்டா. வாழை மரத்தை எடுத்தால் தான் கட்ட முடியும். வேணாம் சொன்னால் ஃப்யூச்சரில் வேஸ்ட் ஆகிடும். இது எனக்கு தோன்ற ஒரு ஐடியா வந்து என்ன தோணுது, இங்கேருந்து இப்படி வந்து இப்படி போய் இதுக்குள்ளே தான் தொட்டி வரும். இப்போ இந்த மரத்தை எடுத்து தான் ஆகணுமா? தான் நம்ம வந்து போய் பார்த்துன்னு இருக்கிறோம். ஓகே, அப்போ இது நட்டால் வளரும் இறங்கிச்சு. இந்த அருவிக்கால் எடுத்துகிட்டு போய் அப்படி தள்ளி விட்டுருணும். இதை நாங்கள் ஓரம் வச்சுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறோம், வீடியோ எடுக்க முடியாது. குட்டி பையா என்ன பண்ணிருக்க? எத்தனை டைம் தான் என்ன கடிப்பேன்? இதோட 8 வேக்சின் போட்டோம் உன்னால். ஒரு வழியாக அந்த மரத்தை எடுத்து ஓரம் வச்சுட்டாச்சு. ஆனால் உள்ளே ஃபுல்லாக உளுத்து போய் கிடக்குது. மம்முட்டி யாரை பத்திரா? மம்முட்டின்னா இல்லை, மம்முட்டி வேணும். மம்முட்டி வேணுமா? ஓகே, மம்முட்டி வேணும். இந்த வாழை மரத்தை வேறு சேஃபாக பிடிங்க எடுத்துன்னு போய் வேறு இடத்துல நட்டுற வேண்டியது தான். இங்கே பாருங்க காய், எப்பயுமே விளையாடினே இருக்கணும்னா நான் வேலை வெட்டி இல்லையா? உலகாரம் பண்ண என்ன பண்ணுறா? உன் பொசிஷனே சரியில்லையே. என்னங்க மகேஷ், மம்முட்டி இந்த அதாவது நான் அதை தான் மம்முட்டி என்ன இந்த தொட்டியோட மேனேஜர், கான்ட்ராக்டர், இன்ஜினியரு, சித்தாள், கொத்தனார் எல்லாமே வந்து நம்ம வச்சு செய்ய போகிறோம். 10,000 போட்டுக்குது. 10,000 பட்ஜெட்டு. அது வந்து எத்தனை ஆயிரம் ஆனாலும் சூப்பராக பண்ணுற வேண்டியது தான். ரவுண்டாலாம் இருக்க வேணாம்டா தொட்டியே. ஃபஸ்ட்டு சமப்படுத்திட்டு அதுக்கப்புறம் போடுவோம். சமப்படுத்தலான்றியா? ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த வாழை மரம் தான் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறது. வாழை மரம் எடுப்போம். இது திருப்பி நடணும். ஸோ அதனால் நட்டால் வளரணும். ஓ வா, இது சீக்கிரம் நட்டுணும். வா, உடனே பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இடத்துல நட்டு உயிர் கொடுக்க போகிறோம். இது வளர்ந்துச்சுன்னா மரத்தில் வர கொலை வந்து மகேஷுக்கு. இந்த தொட்டிக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்த வாழை மரத்தை பிடுங்கி வேறு இடத்துல நட்டுட்டாச்சு. தொட்டிக்கு பள்ளமே எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாச்சு. நடுவில் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுக்கல, ஏன்னா நானும் போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பள்ளம் எடுத்துட்டோம். தொட்டி வந்து எந்த ஷேப்புன்னு சொல்லிட்டுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. இடத்த பற்றி சமப்படுத்துகிறோம்ல. இப்போ இதுக்கு மேலே வந்து ஜல்லி போடணும். முக்கால் ஜல்லி தானே போடுவோம். முக்கால் ஜல்லி போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அரை ஜல்லி போடுவோம், கான்கிரீட் மாதிரி. அதுக்கு மேலே செங்கல் வச்சு அழகாக கட்டிட்டு மேலே பூசு வேலை. இந்த கொளூர்லாம் எதுக்கு வாங்கினது தெரியுமா? கோழி பாண்டு கட்டுறதுக்காக புதுசாக வாங்கினது. இப்போ பார்த்தீங்கன்னா துரு பிடிச்சி போயிருக்குது. ஏன்டா அவ்வளோ நாளோட ஆயிடுத்து. அப்போ அவ்வளோ நாள் கட்டுறோம் கடைசி வரைக்கும் கட்டாமல் இருந்திருக்கோம். ஆனால் அந்த பாண்டுக்கு உதவாதது இந்த பாண்டுக்கு உதவ போகுது. இந்த பாண்டு கட்ட போகிறோன்னு உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இது செம்ம சர்ப்ரைஸ். ஏன்னா எனக்கே தெரியாது. எப்பயுமே மகேஷே எல்லா வேலையும் செய்கிறான். அவனுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு வரேன். கேமரா எடுக்க ஆள் இல்லை. யாராச்சும் வரீங்களா வேலைக்கு? இது என்ன இது ரவுண்டாக இருக்குது? ஆட்டுப்புழுக்கியா? எங்கள் வீட்டில் வந்து ஆடே இல்லை, என்னன்னு தெரியலையே. கைஸ், இந்த பாண்டு கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸி தான். ஏன்னா இது நம்ம வந்து கிரவுண்டில் கட்டுறோம். மெத்தையில் கட்டுறது தான் செம கஷ்டம். நிறைய வேலை இருக்குது. வந்து இதுவும் ஈஸிலாம் சொல்ல மாட்டேன், அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. பாண்டோட ஷேப் தான் பார்த்தீங்கன்னா என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. சாட் ஜிபிடி கேட்டேன், இருக்கிறதுல முக்கியமான பாண்டோட ஷேப்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லிச்சு. சாட் ஜிபிடிலாம் நம்ம வந்து வேஸ்ட்டு.
எப்படின்னா இப்படி போய் இப்படி வந்து இப்படி போய் இங்கே ஒரு சின்ன முட்டை அழகாக இப்படி வருது. சூப்பராக இருக்கும். லோட்டஸும் லில்லி செடியும் வச்சா பக்காவாக இருக்கும். காய்ஸ் இடத்த பார்த்தீங்கன்னா மட்டம் பண்ணிட்டாச்சு. மண்ணும் ஜல்லியும் மிக்ஸ் பண்ணணும். சிமெண்ட்டு வச்சு பண்ணலாமா? ஜல்லி போட்டு அது மேலே அப்படியே மண்ணை போட்டுற வேண்டியதான். மகேஷ் என்ன சொல்கிறாப்பலன்னா பார்த்தீங்கன்னா மண் ஜல்லிலாம் மிக்ஸ் பண்ணி எடுக்க வேணாம், ஜல்லி ஃபுல்லாக கீழே போட்டு அது மேலே பார்த்தீங்கன்னா மண்ணை மட்டும் சிமெண்ட்டில் மிக்ஸ் பண்ணி மேலே தூவி விட்டுலாம் கரெக்டாக இருக்குன்றான். தொட்டியை பார்த்தீங்கன்னா ஷேப் போட்டிருக்கோம். அது எப்படி இங்கே பாருங்களேன், ஒருத்தவன் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். ஒய் என்னடா அவன் பிரச்சனை, எப்படி ஷேப் போடுறதுன்னே தெரியல காய்ஸ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஷேப் வந்து ரெடி பண்ணிட்டாச்சு. மகேஷ் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்பை இது பண்ணால் சூப்பராக இருக்குது. தொட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. அதுக்கு கேமராவில் லைட்டாக சிந்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக தொட்டி ஷேப்போட வரைஞ்சிட்டாச்சு. இப்போ வந்து ஜல்லி பண்ணோம். காய்ஸ் வெயிட்டாக இருக்குது காய்ஸ், முடியல காய்ஸ். இந்த இவன் வேறு இப்போ என்னை வந்து பின்னாடி அடிப்பாடா. இது ஃபுல்லாக இப்போ வந்து நம்ம கொட்டணும். ஃபுல்லாகவே அள்ளி கொட்டிட்டு அப்புறமேட்டு நான் பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்ட போகுது. நல்லா போட்டுட்டு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு நாளைக்கு வந்து அந்த கான்க்ரீட் போட்டுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா செங்கல் வச்சு பூசிட்டு அதுக்கு மேலே வந்து கலவு போடணும்ல. இவ்வளோ வேலை இருக்குது. இன்னும் 2 நாள் அதை கட்டி முடியணும். பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் இது எல்லாத்தையும் கொட்டிட்டு அப்புறம் வந்து நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அதை போட்டுட்டாச்சு. இருட்டிடுச்சு. இதுக்கு மேலே வந்து இங்கே லைட் சோர்ஸ் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு விடிஞ்சதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ விடிகிற வரைக்கும் எல்லோரும் காத்துருங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொட்டி கட்டுற டே 2. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே 3. நேற்று பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் மழை பெஞ்சதுனால தொட்டி கட்ட முடியல. நேற்று நைட்டு விட்ட பணிகளை இன்றைக்கி வந்து நம்ம தொடர போகிறோம். நம்ம கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறையா பாய்ஸ்லாம் வந்துருக்காங்க. ஸோ இதை வச்சு இன்றைக்கி டக்குன்னு வேகமாக எவ்வளோ இன்றைக்கி கட்ட முடியுமோ அவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டி கட்ட போகிறோம். கல் போட்டுட்டாச்சு. இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டில் மண் கலந்து ஃபுல்லாக நம்ம போடணும். கலவை பார்த்தீங்கன்னா கலந்துட்டுருக்கோம். கீழே போடுற அடி லேயர் தான். அதுக்கு இந்த கலவையை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலந்துட்டு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து தட்டணும். தண்ணி எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும்ல. அதிகமாக ஊற்றிட போகிறேன், கம்மியாக ஊற்றிட போகிறேன். மிஸ்டர் தலை என்கிட்ட வேணாம். கலவை கலங்க சீக்கிரம், டைம் ஆகுது. மீன் வேற விடணும். என்னடா பண்ணுறா? தூக்க முடியல. கைஸ் இது மாதிரி இந்த கலவையை நம்ம எல்லா இடத்துலையும் போட்டு இதை வந்து நம்ம சமப்படுத்தி தட்டணும். அதுக்கு மேலே தான் கான்கிரீட்டு போட முடியும். கலவை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டுக்க வேண்டியது தான். பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு ஒன்றும் நம்ம ப்ரொஃபஷனல் கொத்தனார்லாம் கிடையாது. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச வித்தியில் நம்ம ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். எப்படியே தொட்டி ஸ்ட்ராங்காக தண்ணி லீக் ஆகாமல் இருந்தால் அதுவே நம்மளுக்கு போதும். காய்ஸ் என்னாச்சுன்னா வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும்போது ஒரு பிஞ்சி இளநி இந்த கையை பார்த்தீங்கன்னா தூக்கவே முடியல. கரெக்டாக என் ஷோல்டர்லேயே வந்து அடிச்சுது ஒரு அடி. அடிச்சுட்டு என்ன பண்ணுச்சுன்னா கரெக்டாக ஃபோனில் வந்து அடிச்சிடுச்சு. அந்த ஃபுட்டேஜ் நான் கேமராவில் எப்படி ரெக்கார்டாக இருக்கும் அந்த ஃபுட்டேஜ் நான் போடுறேன். சிரிப்பா? ஏன்டா என் கையை தூக்க முடியலன்னு இருக்கிற சிரிப்புன்ற அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, நான் போடுறேன் பாருங்கள். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, எப்போ தலையில் தேங்காய் விழுமோன்னு. மகேஷ் பின்னாடி பாண்டு வேலையில் இருக்கான். நான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஃபோனில். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து செக் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா வந்துச்சான்னு சொல்லிட்டு. இப்போ விழும் பாருங்கள் என் மேலே. அதை பாருங்கள் ஊந்துருச்சு பார்த்தீங்களா. எனக்கு செம்ம பெயின். கையை அப்படியே ஃபோனை கீழே போட்டுட்டு அப்படியே போய் ஓரமாக உட்காந்துட்டேன். செம்ம பெயின். இவனுங்க அந்த ஃபோனை தான் தூக்கி பார்த்துட்டு இருக்கானுங்க. காய்ஸ் ஷோல்டர் தூக்க முடியாமல் இருக்கிறேன். இவனுக்கு 2 பேரும் வந்து எனக்கு என்னாச்சுன்னு கேட்கல, ஃபோன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஃபோனை சுற்றி பாரானுங்க. சரி வாங்க, இப்படி எவ்வளோ இடர்பாடுகள் துன்பங்கள் வந்தாலும் நம்ம தொட்டி கட்டுறதை நிறுத்த போகிறதில்ல. விட்டுட்டு இது மேலே பார்த்தீங்கன்னா கான்கிரீட் போட போகிறோம். ஃபஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா பெரிய ஜல்லி போட்டுட்டாச்சு. வந்து தட்டுறதுக்கு வந்து நம்மக்கிட்ட ஒரு ரோலர் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்காகவே ஒருத்தனை ஆர்டர் பண்ணி வர வச்சுருக்கோம். எங்கேயே கடைக்கு வந்தா போல் தம்பியை வந்து அப்படியே லாக் பண்ணி இங்கே வந்துட்டோம். நல்லா ஸ்ட்ராங்காக, அதாவது அந்த கட்டையில் அமுத்துனா கூட இவ்வளோ ஸ்ட்ராங்காக வராதில்ல. இது அதை விட செம ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு டைமும் மிதிக்கிறான், ஒரு அடி உள்ளே போகுது. பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டிக்கு தேவையான செங்கல் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டாச்சு. ஒரு 100 செங்கல் வாங்கிட்டு வந்திருக்கோம். நம்ம செங்கலை பார்த்தீங்கன்னா காய்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஒன்று ஒன்றா வச்சுட்டானுங்க. நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறானுங்க. இந்த 100 செங்கல் பார்த்தீங்கன்னா பத்துற மாதிரி தெரியல. பத்தலைன்னா அப்புறமேட்டு நம்ம மறுபடியும் கூட வாங்கிக்கலாம். நம்ம வளர்க்க போகிற ஃபிஷ்ஷுக்கு இந்த ஹைட்டே போதும். நம்ம என்ன ஃபிஷ் வளர்க்க போகிறோன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் சொல்லலை தானே. நான் ஃபிஷ்ஷை விடும்போது சொல்கிறேன். ஏன் என்ன அப்படி பார்க்குறா? ஜூஸ் வேணுமா? கூல்ட்ரிங்க்ஸ் வேணுமா? தண்ணி வேணுமா? உயிர் வேணுமா? மண்டையில் ஏதாச்சும் ஊந்துன்னு பயப்படுறியா குமார்? ஹெல்மெட் போட்டுன்னு வேலை செய்யலாமா? பயப்படாத, எங்கள் வீட்டில் 2 ஹெல்மெட் இருக்குது. கைஸ் இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஷேப்பை வந்து வரைகிறோம். இதுதான் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் அப்படி இப்படி போனால் கூட அப்புறமேட்டு ஷேப்பே தப்பாக போயிடும்.
அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பண்ணிகிட்ருக்கோம். காய்ஸ் கல்லை வச்சு சும்மா அடுக்கி பார்த்தோம் எப்படி ஷேப் வருதுன்னு. ஷேப் இப்படி தான் வரும். இதை வருங்க அப்படி காட்டுறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட தொட்டியோட ஷேப்பு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்க்ரீட் போட்டு அது மேலே வந்து செங்கல் வைக்கலாம்னு நினச்சோம். இப்போ கான்க்ரீட்டே நம்ம போட போகிறதில்ல. செங்கல் வச்சு ஃபுல்லாக பூசிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டான ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான சிமெண்ட்டை உள்ளே பூசி டக்குன்னு வேலையை முடிக்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா தொட்டி ஷேப் எப்படி இருக்குது ஓகேவா? தொட்டி ஆனால் இப்படி இல்லாமல் இப்படி இருக்குது. பரவாயில்ல, பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். ஓகே, பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குதா? ஓகே, எல்லாருக்கும் பிடிச்சிருக்குது. தொட்டிக்கு பார்த்தீங்கன்னா சில வால்வுலாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஓவர்ஃப்ளோ ஆனால் அப்புறமேட்டு ஒரு டைமும் தொட்டிலேருந்து தண்ணியை இறக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வால்வு வாங்க போகிறோம். இருக்கிறதுலே பெரிய வால்வும் இல்லாமல் சின்ன வால்வும் இல்லாமல். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மட்டம் வைக்கிறதுக்கான அந்த என்னது அது சில பைப்லாம் வாங்கணும். நம்மளுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போயே வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும். இந்த வால்வை தான் தேடி வந்தோம். ஏன்னா இதுக்கப்புறமேட்டு தண்ணி வந்து நம்ம எடுத்து மொண்டுலாம் ஊற்றிட்டு கிடக்க வேணாம். இந்த வால்வை திறந்து விட்டால் தண்ணி போயிடும். ஆனால் மீன் வந்து எஸ்கேப் ஆகாது. இது பார்த்திங்கன்னா மட்டம் பார்க்குறதுக்கான இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 3 மீட்டர் வாங்க போகிறோம். பார்த்தீங்கன்னா சாய்வலாக இருக்கும். டாட்டா கட்டுங்க. ஓகே, டாட்டா, பாய் பாய் கைஸ். எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டாச்சு. நம்ம தான் வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒரு எதாக இருந்தாலும் ஒரு கடையில் வந்து வாங்கிடுங்க. பாண்டிச்சேரி பார்டர்லேயே இருக்கும் ஒரு கடை, பார்டர் தனலட்சுமி. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த கல் வச்சு பூசணுன்றதுனால பார்த்தீங்கன்னா நம்ம சிமெண்ட் மூட்டை புதுசாக வாங்கி வந்திருக்கோம். கலவை கலந்து டக்கு செங்கல் வச்சு நம்ம செவுறு எழுப்ப வேண்டியது தான். பர புரு காப்பித்துலா சாம்பார் பொடியெலாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ண சிமெண்ட்டு. இப்போ இந்த மண் பார்த்தீங்கன்னா பத்திரம் மாதிரி தெரில. இது எங்கள் வயல்லேருந்து எடுத்துகிட்டு வந்த மண், மோட்டர் கொட்டாவிலேருந்து. இதை வச்சு தான். சரி, இது எத்தனை பாண்டு? 2 பாண்டு போட்டுரு. இல்லை 2, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். இது எத்தனை பாண்டுன்னே தெரில. அதில் எத்தனை பாண்டு சிமெண்ட்டு போடணுன்றதும் தெரியல. எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் ஏதோ ஒன்று போட்டு, ஆனால் தொட்டி ஸ்ட்ராங்காக தான் கட்டும். ஃபீல் பண்ணாதீங்க, தொட்டி ஸ்ட்ராங்காக கட்டிடுவோம். இங்கே ஒன்று தொட்டி கட்டும்போது இது ஒன்று கத்திங்க கிடக்குதா, அங்கே ஒருத்தன் அவன் அதுக்கு மேலே கத்தின்னு கிடக்குறான். அங்கே மொத்தம் எங்களை வேலை செய்ய விட மாட்டாங்க. என்ன தாண்டா உங்களுக்கு பிரச்சனை? ஃபஸ்ட்டு பாண்டு சிமெண்ட்டு, இதே மாதிரி இன்னொரு பாண்டு சிமெண்ட்டு போட்டுட்டு அப்படியே அதை கந்து மிக்ஸ் பண்ணுற வேண்டியது தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கலவை ஸ்ட்ராங்காக இருக்கும். அதெல்லாம் மகேஷ் தேர்ச்சியானவன். நாம் கலவை பார்த்தீங்கன்னா கலந்துட்டுருக்கோம். இதில் என்ன பார்த்தீங்கன்னா இதே ஒரு டேமாக கட்டி விளையாடிட்டு இருக்கானுங்க. டேய் கைஸ், இவனுக்கு கலவை கலப்பானு பார்த்தா யார் சைடு ஓடிதோ அவங்க தான் தோத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கேம் விளையாண்டு இருக்கிறாங்க. கைஸ் இப்போ பாருங்கள், இவனுங்க ஆப்பிள் கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸை கட்டி வச்சிருக்கிறானுங்க ரவுண்டா. டேய் நம்ம தொட்டி கட்ட வந்துருக்குறோம்டா. இவனுங்க என்ஜாய்மெண்ட்டோட கட்டணுமா? ஏன்டா குழந்தை பொண்ணுன்னு சொல்லிட்டு நிரூபிச்சுனே இருக்கிறானுங்க. இதுக்கு என்ன புரியுதுன்னு தெரியல. இது பார்த்தீங்க இவ்வளோ நேரம் வெய்ய அடிச்சு நின்றுது. இப்போ லைட்டாக இருட்டுச்சு. இப்போ பார்த்தா நல்லா டார்க்கு கருப்பு மேகமாக வந்துட்டு இருக்குது. மேலே தெரியுதான், அது தெரியும், கேமராவில் தெரியாது. நேற்றே லைட்டாக மழை பெய்யுது. என்ன பண்ண போகிறோமோ? மழை வந்துன்னா டார்ப்பா போட்டு தொட்டி மூட வேண்டியது தான். இத்தாலே தம்பி சனிமூலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுதான் சனிமூலை கைஸ். எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். சனிமூலையிலேருந்து தான் பண்ணணும். அப்படி ஒரு வழக்கம் எங்கள் ஊரில். உங்கள் ஊரில் எப்படின்னு தெரியாது. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். இது மாதிரி கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிடணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் கொத்தனார் சொன்னார். ஸ்ட்ராங்காக ஒட்டும், இந்த சிமெண்ட்லாம் ஒட்டும். கைஸ் மகேஷ் பார்த்தீங்கன்னா உடச்சி அழகாக ஷேப்பாக வைக்கும்போதே அழகாக உடச்சி வைக்கலான்றான். ஊற்று, நல்லா ஊற்று, எவ்வளோ ஊற்ற முடியுமோ ஊற்று. கல்லுலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே உடைக்கிறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த ஷேப் வரும்னு சொல்லிட்டு உடச்சிட்ருக்கோம். நான் கூட உடைக்காமையே வைடான்றான். அவன் தான் இல்லை உடச்சாகணும்னு உடைக்கிறான். 2 பேரும் பார்த்தீங்கன்னா கல்லை மானவரே உடச்சுன்னு இருக்கிறானுங்க. ஆனால் ஷேப் வருதுன்றானுங்க. ஷேப் லைட்டாக வருது தான். ஃபஸ்ட்டு சிமெண்ட் வைக்க போகிறோம். இந்த தொட்டிக்கு நல்லபடியாக வந்து நிறையா குட்டி போடணும் மீனுங்கள்லாம். ஓ சாமியும், ஆமாம் அதான் சனிமூலை. மீன் எல்லாம் நிறையா குட்டி போடுமா போடாதா சொல்லுங்கள்? ஓ ஃபஸ்ட்டு சிமெண்ட், சாரி ஃபஸ்ட்டு இதை வச்சுட்டாச்சு இருங்க. ஃபஸ்ட்டு செங்கல் வச்சுட்டாச்சு. சனிமூலை பர்ஃபெக்ட். ஓ இப்போ மறுபடியும் வெய்ய வந்துட்டுறா. ஓ சாமியும் கை சொன்ன மாதிரி கல் வச்ச நேரம் வெய்யெல்லாம் வந்துடுச்சு கைஸ். மழை வராது, தொட்டி கட்ட வேண்டியதான். சூப்பர் கைஸ். வெய்ய போட்டு பழகுது. இங்கே ஒருத்தர் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஸோ ஓகே இது ஒரு கல்லை வச்சுட்டு நான் செகண்ட் லேயர் போடும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். மட்டம் எப்படா பார்க்குறது? ஃபஸ்ட் லேயர் வச்சுட்டு அப்புறம் தான் மட்டம் பார்க்கணுமா? ஃபஸ்ட் லேயர் வச்சுட்டு அப்புறம் 2வது லேயர் பார்த்தீங்கன்னா மட்டம் வைப்போம். இல்லைன்னா மட்டம் பார்த்தாம நம்ம இஷ்டத்துக்கு கட்டிட்டோன்னா தண்ணி வந்து இப்படி இருக்கும். அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். வாங்கிட்டு வந்து அந்த பைப் வச்சு பார்த்தீங்கன்னா டியூபில் வந்து மட்டம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறோம்.
தண்ணி எங்கே ஹேர் பபிள்ஸ் இருக்குதுடா காய்ஸ் தப்பாக காட்டுது எங்கே ஹேர் பபிள்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக தான் இருக்குது இப்போ அங்கேயும் காய்ஸ் இங்கேயும் கரெக்டாக இருக்கா தண்ணி அதே மாதிரி அங்கேயும் கரெக்டாக இருக்குது பாருங்கள் இப்படி தான் காட்டணும் கரெக்டாக காய்ஸ் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அங்கே 2 இன்ச்சு பெருசாக இருக்குது அடுத்த கல்லில் வச்சு சரி பண்ணிடலாம் இது பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்குது இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைலாம் இல்லை கொஞ்சம் சிமெண்ட் இந்த பக்கம் அதிகமாக வச்சு அப்படியே ஹைட் ஏற்ற வேண்டியது தான் ஃபஸ்ட் லேயர் கல்லில் வச்சு நம்ம பூசிட்டாச்சு ரெண்டாவது இன்னும் 3 லேயர் போடுறோம் மகேஷ் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்க உட்காந்துட்டான் ஏன்னா அவன் தான் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கான் ஃபஸ்ட்டு லேயர் கம்ப்ளீட்டட் இன்னும் பார்த்தீங்கன்னா 3 தடவை மேலே செங்கல் வச்சுட்டுனா தொட்டி ஆல்மோஸ்ட் இல்லை தொட்டி ஷேப் வந்துடும் ஃபுல்லாக அதுக்கப்புறம் நம்ம உள்ளே பூசணும் நம்மளால் என்ன பண்ணிட்டான் ஒரு டைம் நாங்கள் செங்கல் கேட்குறோன்னு சொல்லிட்டு கடுப்பாகிட்டு செங்கல் அப்படியே சுற்றி அடிக்கிட்டான் உனக்கு தேவையான செங்கல் எடுத்துக்கோன்ட்டான் காய்ஸ் இங்கே நாங்கள் மட்டம் ஒரு கல்லை வச்சு மட்டம் பார்த்துட்றோம் அதுக்கப்புறம் ஏன்னா ஒரு டைம் நாங்கள் மட்டம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அதுக்கப்புறம் நம்ம கல்லை டக்குன்னு அடிக்கலாம் மட்டம் ஐயே இப்போ மட்டம் வச்சு பார்த்தோன்னா அங்கே எந்த அளவுக்கு நம்ம ஹைட் ஏற்றணும் ஹைட்டை குறைக்கணுன்றது தெரியும் பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மகேஷ் கட்டி கொண்டிருக்கிறாரு பாருங்கள் அவர் கட்டின்னு இருக்க இங்கே ஒருத்தர் கலவை எடுத்துன்னு வந்து கொடுக்க நான் உட்காந்து வேடிக்கை பார்க்க நல்லா இருக்கு ப்ரோ கலவை கேட்குறாரு பாருங்க இப்போ ஒரு சம்பவம் நடந்தது காய்ஸ் ஏன் இப்படி சிரிக்கிறான்னா இந்த கொளூரில் இருந்து கலவை எடுத்து பக்கத்தில் இருந்தது இங்கே கொளூரை இப்படி வைக்கிறதுக்கு பதிலாக கொளூரில் இந்த சிமெண்ட்டை தூக்கி அந்த வாளியில் தண்ணியில் போட்டான் ஏன் மகேஷ் டிப்ரெஷனில் இருக்கியா எப்படி இருக்க வேண்டிய ஆளை தீனு வந்து இங்கே லாக் பண்ணிட்டேன்னு கடுப்பு இருக்கியா டிப்ரெஷன் பீக்கில் இருக்கான் போல் கல்லில் வந்து கலவை கொட்டுறான்னா தண்ணியில் கொட்டிட்டான் காய்ஸ் மண்டை மேலே இந்த கொண்டையை மறந்துட்டோம் இந்த வால்வு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி பிடுங்கி இந்த மீன் தொட்டியில் இருக்கிற தண்ணி வெளியில் போகிறதுக்காக வாங்கினோம்ல இதை நம்ம இப்போயே அதில் வச்சுருக்கணும் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கவே இல்லை மறந்துட்டோம் அதனால் பூசின கல்லை பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்தாகணும் பரவாயில்ல இப்போயாச்சும் ஞாபகம் வந்தது இதை கூட நான் போக சொல்லலாம் மகேஷ் தான் சொன்னான் ஏய் எங்கேருந்து அவுத்துன்னு வந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்ல பிள்ளையாக இருக்கணும் காய்ஸ் எங்கள் வீட்டில் இவன் ஏன் நாங்கள் எப்பவுமே கட்டி போட்டு வச்சுருக்கிறோன்னா இப்போ கூட அவுத்துட்டு தான் வந்துட்டான் எங்கள் வீட்டு யாருக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹைவே இருக்குது ஸ்டேட் ஹைவே பையன் போனார்னா அவன் சோழி முடிஞ்சிடும் அதனால தான் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அவனை கட்டி போட்டு வச்சுருக்கோம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பப்போ வாக்கிங் கூட்டின்னு போவேன் இல்லைனா மற்ற டைமில் ஒரு கட்டி போட்டு தான் வச்சுருக்கணும் ஏன்னா என்ன ரிஸ்க்கு செம்ம ரிஸ்க்கு தீட்டு கிடக்கிறாரு நான் இருக்கும்போது அந்த ஆம்ஸ்டர் வீட்டுக்கு அப்பப்போ கூட்டின்னு போவான் இங்கே இப்போ பாருங்கள் இப்போ கூட இவனுக்கு விளையாட்டே எனக்கு கடிக்கிறது டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிடு நண்பர்களே வேக வேகமாக தொட்டி ரெடி ஆகிட்டு வருது இன்னும் ஒரு லேயரோடு முடிச்சிடலாமா இல்லை இன்னும் ஒரு 2 லேயர் கல் வைக்கலாமா 3 போட்டுறோம் போதும்ல ஏன்னா தொட்டி இதுவே ஹைட்டாக தான் இருக்குது நம்ம நினச்சி பார்த்ததை விட காய்ஸ் அங்கே தொட்டி கட்டிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு மழை வந்துருச்சு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் மழை வர மாதிரி இருக்குன்னு சொன்னால் அப்புறம் வெயில் அடிச்சுதா டக்குன்னு பார்த்தீங்கன்னா வெயில் அடிச்சிட்டு இருக்கும்போதே டக்குன்னு நிறுத்தி டக்குன்னு மழை வந்துருச்சு இப்போ தூத்து போடுறது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில அதனால் தொட்டியை பாதுகாக்க பார்த்தீங்கன்னா தார்ப்பா இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போகிறோம் சீக்கிரம் வாடா டைம் வாடா கைஸ் வேகமாக பார்த்தீங்கன்னா தார்ப்பா எடுத்துகிட்டு வந்துட்டாச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ மழை கொஞ்சம் கம்மியாக இருக்குது தெரியுதா உங்களுக்கு அங்கே எப்படி டீன்னு வருது பாருங்கள் மேகத்தை பாருங்கள் அம்மையாக மழை வருது இதுக்கு மேலே வந்து இதை கண்டினியூ பண்ண முடியாது தார்ப்பா போகிறாடி தான் தார்ப்பா போட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் ஸ்கிப் பண்ணுறோம் இல்லை ஸ்கிப் பண்ணல இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன் இதோட கண்டினியூ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சாட்டர்டே வரும் அப்போ வந்து நம்ம ஃபுல்லாக பாண்டை ரெடி பண்ணிவிட்டு ஃபிஷ் விட்டுலாம் மழை சம்பாதியமாக வந்துருச்சு சவுண்டு கேட்குதானே தெரில நாங்கள் தொட்டி கட்டுற அன்றைக்கி தான் மழை வருமா இது என்னன்னே தெரில இன்றைக்கி மழை வரும்னு ஆனால் கனவாக கண்டேன் ஏதாச்சும் ஆகுமாடா சே நல்லா நம்ம நேரம் கைஸ் செம்ம மழை வந்துடுது கைஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணுறேன் இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது என்ன வீடியோ இது என்ன பாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்